உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உத்திரமேரூர் பேரூராட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை திமுக அரசு நிறைவேற்றி தராததை கண்டித்து அதிமுக தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விடியா திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுகவினர் அமளி துமளியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சியில் சொத்து வரி, குடிநீர் வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் சாலை, குடிநீர், தெருவிளக்கு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் உள்ள பழமையான அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாமல் சுழற்சி முறையில் இயக்கப்படும் பள்ளியில் கழிப்பறை வசதிகள் இல்லை. பள்ளியின் தூய்மை பணியாளர்கள் இல்லாததால் மாணவிகளை சுழற்சி முறையில் பள்ளி தூய்மை பணிகளை மேற்கொண்டு சிரமப்படுவதாகவும், பழமையான அரசு பள்ளிகளை முறையாக நிர்வகிக்காமல் செயல்படுவதை கண்டித்தும் உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. அரசு நேரடி கொள்முதல் நிலையம் சரியான முறையில் செயல்படவில்லை. புறவழிச்சாலை பணி மந்தமாக நடப்பதால் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் சிரமப்படுகின்றனர். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசினை கண்டித்தும், பகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் முழங்கிட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட அவைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு, ஒன்றிய செயலாளர் பெருமாள் உட்பட கட்சி நிர்வாகிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.